ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா கம் கம் கணேஷா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஆனந்த் தேவர்கொண்டா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரகதி நடிச்சிருக்காங்க. ராஜ் அருண் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா உதய் செட்டி அவர்கள் தான் இந்த படத்தை எகிரியாரு. படத்துக்கான ஐஎன்டி பிளேயர் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்டான இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தண்டுப்பாளையம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சோனை அகர்வால், வனிதா வெங்கட் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா டைகர் வெங்கட் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பிளேயர் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் திரைப்படத்துக்கான ஓட்ரைஸ் யாரும் கன்ஃபார்ம் இல்லை. ஓவர்சீஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சவுத் 2 கோட்டாவில் தாங்க ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ரந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் அந்த படத்தை ஈர்க்காங்க. படத்துக்கான ஐஎன்டி பிளேயர் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பிப்ரவரி மாதம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜூன் மாதம் 28 ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லை நெட்ஃப்ளிக்ஸில். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கருடன். இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா துரை செந்தில்குமார் அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிக்காரு. படத்துக்கான ஐஎன்டி பிளேயர் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்டான இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜி5ல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 28 நம்ம எதிர்பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்டா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.